கட்சி தொடர்பான எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பவில்லை என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று ஒட்டுமொத்த இந்துக்களையும் மிகவும் மோசமாக விமர்சித்துள்ளார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் விளம்பரம் தேடிக்கொள்ளும் நோக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசியதாக கூறினார். தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுவிலக்கை பற்றி அதிகம் பேசிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டதாகவும் விமர்சனம் செய்தார். தமிழகத்துல இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அங்கீகாரம் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் பாராளுமன்றத்தில் இன்னும் சற்று ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கும். நேற்று நீங்க பாத்தீங்கன்னா நான் எனது கடுமையான கண்டனத்தை ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் அவர் மிகவும் மோசமாக விமர்சித்திருக்கிறார். இதற்கு எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு பாராளுமன்றத்திற்கு என்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி படம் காண்பித்துக் கொண்டிருந்தார் நேற்று. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சீட் வழங்கினால்தான் நல்ல மருத்துவர்கள் வர முடியும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 54வது பட்டமளிப்பு விழா மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 2018ஆம் ஆண்டு சேர்ந்து படித்து முடித்த 154 மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வகாப் மற்றும் ரூபி மனோகரன் மற்றும் துணை மேயர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, முதலில் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சீட் வழங்கினால்தான் நல்ல மருத்துவர்கள் வர முடியும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் புதிய கல்விக் கொள்கை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் புதிய கல்விக் கொள்கை வந்தால் தமிழகத்தில் 3650 மாணவர்களின் மருத்துவ படிப்பு பறிக்கப்படும் என்று தெரிவித்தார். 650 படிப்புக்கும் என்ன முடிவெடுக்க போறாங்க தெரியல. உத்தரப்பிரதேசத்துல நிறைய இருக்கு அனுப்புறா, குஜராத்ல இருந்து அனுப்புறா, பீகார்ல இருந்து அனுப்புறா, ஜார்க்கண்ட்ல இருந்து அனுப்புறா. நம்முடைய இடங்கள் நம் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை பறிக்கின்ற சட்டமாக அது உருவாக்கப்பட்டது. உடனடியாக இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இதை வன்மையாக இருக்கின்றோம், இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி கடுமையாக எதிர்த்தார்கள். இன்னும் சொல்ல போனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ்நாட்டை இந்தியாவிலே திரும்பி பார்த்தது சமூக நீதி கொள்கை, திராவிட மாடல் கொள்கை. மதுரை மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய அம்ருத் குடிநீர் திட்டம் ஆமி வேகத்தில் நடைபெற்று வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை ஊர்மிச்சி குளத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் எந்தவொரு பயனும் இல்லை, தமிழக அரசிடம் பேசி திட்டங்களை நிறைவேற்ற அமைச்சர்கள் முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிபிஐ விசாரணை கோரினார். கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மடியில் கனமில்லை என்றால் விஷசாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த பரிந்துரை செய்யலாமே என்று தெரிவித்தார். சட்டப்பேரவை கண்ணியத்தை காக்கும் விதமாக கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து வெளியேறினோம் என்றும், நாங்கள் எங்களுடைய சட்டைகளை கிழித்துக் கொண்டு சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறவில்லையே என்று சுட்டிக்காட்டி பேசினார். தென்காசியில் ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார்.
தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி கதிரேசன். இவர் தனது நிலத்திற்கு தரிசு நிலச்சான்று பெறுவதற்காக மத்தளம்பாறை பகுதி கிராம நிர்வாக அதிகாரியை தொடர்பு கொண்டபோது அதற்கு அவர் வருவாய் ஆய்வாளர் தர்மராஜை நேரில் பார்க்கும்படி பரிந்துரை செய்துள்ளார். இதனை முன்னிட்டு விவசாயி கதிரேசன் தென்காசி ரயில்வே மேம்பாலம் அருகில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளர் தர்மராஜை அணுகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து விவசாயி கதிரேசனிடம் வருவாய் ஆய்வாளர் தர்மராஜ் தரிசு நில சான்றிதழ் வழங்குவதற்காக நிலத்தை அளவீடு செய்வதற்காக ரூபாய் 20,000 வரை பேரம் பேசியுள்ளார். அதற்கு விவசாயி கதிரேசன் பேரம் பேசி 5,000 ரூபாய் முதலில் தருவதாக ஒப்புக்கொண்டு அதனை நேரில் தருவதாக கூறியுள்ளார். பின்னர் இது தொடர்பான புகாரை தென்காசி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனை முன்னிட்டு லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பால்சுதர் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இன்று வருவாய் ஆய்வாளர் தர்மராஜிடம் விவசாயி கதிரேசன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைக்கு இணங்க பவுடர் தடவிய ரூபாய் 5,000 வழங்கும் போது கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் வருவாய் ஆய்வாளரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.